அனைவருக்கும் வணக்கம். டொன்போஸ்கோ வழிகாட்டி இளையோருக்கும் மாணவருக்குமான வழிகாட்டி. டொன்போஸ்கோ வழிகாட்டி இஸ் a சென்டர் ஃபார் career கைடன்ஸ், ட்ரைனிங் அண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ். கடந்த 28 ஆண்டுகளாக இளையோர் பணியையும் மாணவர் பணியையும் சிறப்பாக செய்து வருகிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த புதிய வகுப்புகள் செல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க. குறிப்பாக கல்லூரி செல்கின்ற மாணவிகள் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு பல்வேறு துறைகளில் உங்களுடைய தடங்களை பதிக்க, உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி இந்த பயணத்தை செல்ல ஆரம்பித்திருப்பீர்கள். அதிலும் குறிப்பாக இந்த என்ஜினியரிங் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட படிப்புகளுக்கு உங்களை பல்வேறு விதங்களில் தயார்படுத்தி கொண்டு இருப்பீர்கள். அதற்கான அட்மிஷன் ப்ராசஸ் மற்ற விஷயங்களை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இதில் குறிப்பாக பல இளையோர்கள் பாதிக்கப்படுவது தங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகளினால். ஸோ அவர்களுக்காக ஒரு சிறப்பான வாய்ப்பு தான் இந்த ஒரு காணொளி வழியாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கல்வி உதவித்தொகைகள், அதாவது 1-2 கிடையாது, ஒரு 14 வகையான கல்வி உதவித்தொகைகள் பற்றி நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறோம். சரிங்களா? வித்தியாசமான கல்வி உதவித்தொகைகள் கண்டிப்பாக என்ஜினியரிங் டெக்னாலஜி அண்ட் ஸ்டெம் கோர்சஸ், சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், இது சம்மந்தப்பட்ட படிப்புகளில் நீங்கள் இந்த வருடம் சேர போகிறீங்க, இல்லை சேர்ந்து 1 வருடம் ஆகுது, 2 வருடம் ஆகுது, 3 வருடம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ஏற்றாற் போல் ஒரு சில கல்வி உதவித்தொகைகள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து இந்த காணொளி வழியாக நம்ம அதை பார்க்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப் ஃபார் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிராஜுவேட்ஸ், அதே போல் இந்த ஸ்டெம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த கல்வி உதவித்தொகைகள் இருக்குது அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இதில் முதல் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்லைடில் பார்க்கலாம், டிவிஎஸ் சீமா ஸ்காலர்ஷிப். சரிங்களா? டிவிஎஸோட நிறுவனத்தினுடைய அந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு இந்த வருஷம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்காலர்ஷிப் ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கான எண்டு டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 31 ஜூலை 2025. ஸோ இந்த மாதமே 31ஆம் தேதி அதனுடைய இறுதி நாளாக இருக்குது. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி கோர்சஸ் என்னென்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட் இயர் பிஇ பிடெக் ப்ரோக்ராம்ஸ் அவங்க ஜாயின் பண்ணியிருக்கணும். இந்த வருஷம் கரண்ட் ப்ராசஸ் இயரில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். எதன் வழியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஎன்இஏ கவுன்சிலிங், தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங் வழியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஒரு சிலர் டிப்ளமோ முடிச்சுட்டு அதன் வழியாக பிஇ பிடெக் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர்களும் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிள். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னு பார்க்கும்போது, பிஇ பிடெக் வயா டிஎன்இஏ, தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் வழியாக ஜாயின் பண்ணவங்களும், டிப்ளமோ முடிச்சுட்டு லேட்ரல் என்ட்ரியில் பிஇ பிடெக் ஜாயின் பண்ணவங்களுக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் அவங்க அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க +2ல் 60% மார்க் அவங்க எடுத்திருக்கணும். சேம் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டும் 60% மதிப்பெண்கள் அவங்க டிப்ளமோவில் ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டுமே இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள். ஸோ 59 எடுத்திருந்தால் கூட அவங்க எலிஜிபிள் கிடையாது. 60% மற்றும் அதற்கு மேலே எடுத்தவங்க இந்த ஸ்காலர்ஷிப் அவங்களால அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபேமிலி இன்கம் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு நீங்கள் 8 lakh per year. சரிங்களா? ஸோ 8 lakh per year உங்களுடைய அதிகபட்ச குடும்ப ஆண்டு வருமானமாக இருக்கலாம். டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகபட்சம் 5 லட்சம் ரூபாய் அவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானமாக இருக்கலாம். ஸோ அதுக்கு குறைவாக இருந்துன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அவைல் பண்ண முடியும், ஆஃபர் பண்ண முடியும். அதே போல் உங்களுக்கான என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் படிப்பதற்கான ஃபுல் டியூஷன் ஃபீஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? நீங்கள் இந்த வருடம் படிப்பதற்கான அந்த ஃபுல் டியூஷன் ஃபீஸுமே இந்த டிவிஎஸ் சீமா ஸ்காலர்ஷிப் வழியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் ஃபுல் ஹாஸ்டல் ஃபீஸும் உங்களுக்கு கவரேஜ் ஆகுது. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹாஸ்டல் ஃபீஸுமே அவங்க எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல் 500 மாணவர்களுக்கு மட்டும். சரிங்களா? அதாவது ஒரு 1000 பேர் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது 500 ஸ்லாட் தான் அதில் இருக்குது. சரிங்களா? 500 பேர் தான் செலக்டிவாக தேர்ந்தெடுத்து யார் தகுதியான நபர்களோ, அது மாணவனாக இருக்கலாம், மாணவியாக இருக்கலாம், ஸோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த டிவிஎஸ் சீமா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கான இறுதி நாள் 31 ஜூலை 2025 இந்த மாதம் தான். சரிங்களா? ஸோ இதுக்கான வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் www.tvscsf.com அப்படிங்கிற வலைத்தளத்தின் வழியாக நீங்கள் இதில் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது முதல் ஸ்காலர்ஷிப். ரெண்டாவது ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப். சரிங்களா? டெலிகாம் கம்பெனி, நீங்கள் ஏர்டெல் நிறுவனத்தினுடைய சிம் கார்டை நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ அந்த
பாரதி ஏர்டெல் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கல்வி உதவித்தொகை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதற்கான இறுதி நாளும் என்னன்னு பார்க்கும்போது 31 ஜூலை 2025 சரிங்களா. இந்த மாதத்தினுடைய இறுதி நாள் 31ஆம் தேதி தான் இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான இறுதி நாள். இதில் குறிப்பாக யாருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்காலர்ஷிப் பிஇ பிடெக்கில் சிஎஸ்சி ஏஐ அண்ட் இசிஇ சரிங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் அண்ட் என்ஜினியரிங் இந்த 3 பிரிவுகளில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மட்டுமே இந்த கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது சரிங்களா. பட் இவங்க என்ன இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டாப் 50 NIRF இன்ஸ்டியூட் சரிங்களா. டாப் 50 NIRF இன்ஸ்டியூட் அதாவது இந்திய அளவில் இருக்கக்கூடிய சிறந்த 50 நிறுவனங்கள் வந்து NIRF அதனுடைய நிறுவனத்தால் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது சரிங்களா. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ இந்த NIRF வெப்சைட்டில் போனீங்கன்னாவே அந்த டாப் 50 இன்ஸ்டியூஷனில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறவங்க அவங்களுடைய ஃபேமிலி இன்கம் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகபட்சம் 8.5 லட்சம் ரூபாய் வரை இருக்கலாம் சரிங்களா. 8.5 lakhs வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக அவங்களால இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இவங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% காலேஜ் ஃபீஸ். ஸோ 100% உங்களுக்கு வந்து இந்த கல்லூரி படிப்பதற்கான உதவித்தொகை வந்து கொடுக்கப்படுகிறது சரிங்களா. அதே போல் என்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆதார் கார்டு, அட்மிஷன் ப்ரூஃப், 12th மார்க் ஷீட்ஸ், அதே போல் ஜேஇயோட சர்டிஃபிகேஷன். ஸோ ஜேஇ எழுதி நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அதனுடைய மார்க் ஷீட் கொடுக்கணும், இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் கொடுக்கணும், அதே போல் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுடைய பேங்க் காப்பி வந்து அது கொடுக்கணும். அதே போல் எஸ்ஓபி. ஸோ நீங்கள் வந்து ஓனாக டிக்ளரேஷன் கொடுக்குற மாதிரி என்னுடைய இந்த படிப்பு தேவைக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுக்கணும், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். ஸோ இது எல்லாமே வச்சு தான் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு அப்ளை பண்ணணும் சரிங்களா. இதுக்கான வெப்சைட் அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் www.bharatifoundation.org www.bharatifoundation.org அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதற்கான இறுதி நாள் 31 ஜூலை 2025 இந்த மாதம் சரிங்களா. ஸோ 3வது ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிமென்ஸ் ஸ்காலர்ஷிப் சரிங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பிஇ பிடெக் படிக்கின்ற மாணவர்களுக்காக இந்த கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. பட் இந்த ஸ்காலர்ஷிப் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் டு ஜனவரி 2026, நவம்பர் 2025 முதல் ஜனவரி 2026 வரை இந்த காலகட்டங்களில் வந்து இந்த சிமென்ஸ் ஸ்காலர்ஷிப் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் இயர் பிஇ பிடெக் இன் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் சரிங்களா. நீங்கள் அரசு சார்ந்த அல்லது அரசு என்ஜினியரிங் கல்லூரி சரிங்களா, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அல்லது அரசு பொறியியல் கல்லூரிகள்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த காலேஜஸில் நீங்கள் வருஷம் பிஇ பிடெக் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். உங்களுக்கான ஃபேமிலி இன்கம் லிமிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 லட்சம் ரூபாய் மட்டும்தான். அதுக்கு மேலே இருந்தால் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. 2 லட்சத்துக்கு குறைவாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதே போல் உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டியூஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். அதே போல் லிவிங் ஸ்டைஃபண்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா. இது ரெண்டுமே வந்து இந்த பெனிஃபிட்டில் இந்த சிமென்ஸ் ஸ்காலர்ஷிப்பில் பெனிஃபிட்டாக உங்களுக்கு வரும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் பார்க்கும்போது கிளாஸ் 10 and 12 மார்க் ஷீட்ஸ், இன்கம் அண்ட் கேஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ், காலேஜ் அட்மிஷன் ப்ரூஃப் மற்றும் ஆதார், உங்களுடைய ஃபோட்டோ சரிங்களா. இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இந்த சிமென்ஸ் ஸ்காலர்ஷிப்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதற்கான அந்த தொடக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் நவம்பர் 2025 முடிவு நாள் பார்த்திங்கன்னா ஜனவரி 2026 அடுத்த வருடம். ஸோ இது வந்து ஒரு 2-3 months வந்து ப்ராசஸ் இருக்கும். ஸோ இந்த நாட்களில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான வெப்சைட் அட்ரஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் www.simmons.com சரிங்களா. ஸோ இந்த வலைத்தளம் வழியாக நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்ததாக 4வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லெக்ராண்ட் எம்பவரிங் கேர்ள்ஸ் ஸ்காலர்ஷிப். லெக்ராண்ட் எம்பவரிங் கேர்ள்ஸ் ஸ்காலர்ஷிப் இதுவும் வந்து தனியார் நிறுவனம் தான். இதனுடைய ஸ்காலர்ஷிப் டியூரேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூலைலேருந்து ஆகஸ்ட் 2025 இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் இந்த காலகட்டங்களில் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து குறிப்பாக யாருக்காக இந்த ஸ்காலர்ஷிப் பார்க்கும்போது பிஇ பிடெக் படிக்கின்ற பெண் பிள்ளைகளுக்காக சரிங்களா, பெண் மாணவிகளுக்காக இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த வருஷம் வேணுனாலும் படிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது வந்து வருஷம் அப்படின்னு பார்த்தோம். பட் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து பிஇ பிடெக்கில் நீங்கள் எந்த வருஷம் படிச்சிருந்தாலும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இன்கம் லிமிட் என்னன்னு பார்க்கும்போது 5 லட்சம் ரூபாய் வரைக்கும்
உங்களுக்கு உங்கள் குடும்ப ஆண்டு வருமானம் இருக்கலாம். சரிங்களா? அதற்கு குறைவாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் அதுக்கு அதிகமாக இருந்தால் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதுக்கான பெனிஃபிட் என்ன, இந்த ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட் என்னன்னு பார்க்கும்போது அப் டு 60,000 per year. ஒரு வருடத்திற்கு இப்போ சப்போஸ் நீங்கள் லாஸ்ட் இயர் படிக்கிறீங்கன்னா அந்த வருஷத்துக்கு உங்களுக்கு 60,000 வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே போல் நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்கள் 4 வருஷம் படிக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் 60,000 வீதம் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். சரிங்களா? ஸோ உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கும்போது உங்களுடைய ஐடி ப்ரூஃப், 12th மார்க் ஷீட், இன்கம் சர்டிஃபிகேட், அட்மிஷன் ப்ரூஃப் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே, உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதுக்கு சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? இந்த லெக்ராண்ட் எம்பவரிங் கேர்ள்ஸ் ஸ்காலர்ஷிப்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான வெப்சைட் www.legrandscholarship.co.in. ஸோ இந்த வலைத்தளம் வழியாக உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். 5வதாக ரோல்ஸ் ராய்ஸ் விங்ஸ் ஃபார் ஏர். சரிங்களா? ரோல்ஸ் ராய்ஸோட அந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்கப்படுகிறது. இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண் பிள்ளைகளுக்காக, சரிங்களா, மாணவிகளுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு பிரத்யேகமான ஒரு ஸ்காலர்ஷிப். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகஸ்ட் செப்டம்பர் 2025. ஸோ இந்த வருடம் ஆகஸ்ட் செப்டம்பர் 2025 இந்த கால இடைவெளியில் உங்களுக்கு தரப்படுகிறது, வழங்கப்படும். ஸோ ஃபீமேல் பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் முதல் வருஷத்துலேருந்து 3ஆம் வருடம் படிக்கிற வரைக்கும் மட்டும்தான். இது 4th இயர் படிக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. ஃபஸ்ட் இயர் இந்த வருஷம் ஜாயின் பண்ணவங்க, செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறவங்க, 3rd இயர் படிச்சுட்டு இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகபட்சம் 4 லட்சம் ரூபாய் வரை இருக்கலாம். அதுக்கு குறைவாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், அதுக்கு அதிகமாக இருந்தால் உங்களை அப்ளை பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஒன் டைம் ஸ்காலர்ஷிப். இதனுடைய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் டைம் ஸ்காலர்ஷிப் 35,000 ரூபாய் வரை உங்களால் வந்து இதுக்கு வந்து அவைல் பண்ணிக்க முடியும். சரிங்களா? 35,000 ரூபாய் உங்களுக்கு அந்த ஒரு வருஷத்துக்கு தருவாங்க. எல்லா வருஷமும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னு சொன்னால் அந்த வருஷத்துக்கு கொடுப்பாங்க. டாக்குமெண்ட் சேம்ஸ், ஆதார், ஃபோட்டோ, அட்மிஷன் ப்ரூஃப், 10th 12th மார்க் ஷீட்ஸ், ப்ரீவியஸ் இயர் மார்க் ஷீட், அதே போல் இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் உங்களுடைய பர்சனல் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இதுக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ இதுக்கான வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் www.b4s.in/edge/UNSC3. ஸோ இந்த வெப்சைட் அட்ரஸில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? 6வதாக வந்து வெச்சுஷா ஜி ஸ்காலர்ஸ். சரிங்களா? இது வந்து அடுத்த வருடம் ஏர்லி ஜனவரி 2026 இல்லைனா டிசம்பர் 2025 அதனுடைய எண்டில் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் இயர் பிஇ பிடெக் படிக்கின்ற மாணவ மாணவிகள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான இன்கம் லிமிட் அதிகபட்சம் ரூபாய் 8 லட்சம். அதற்கு அதிகமாக இருந்தால் அப்ளை பண்ண முடியாது. இதுவும் ஒரு ஒன் டைம் ஸ்காலர்ஷிப். ஸோ அந்த ஒரு வருடத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு அதை கொடுப்பாங்க. 50,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? ஸோ இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அட்மிஷன், ஐடி ப்ரூஃப், 12th மார்க் ஷீட், இன்கம் ப்ரூஃப், பேங்க் பாஸ்புக், ஃபீ ரெசிப்ட், ஃபோட்டோ அண்ட் ஐடி ப்ரூஃப். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதற்கான வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் www.buddyforstudy.com/article/vechusa-scholarship-program. ஸோ இந்த வெப்சைட் அட்ரஸில் இந்த வெச்சுஷா ஜி ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான ஓப்பனிங் டேட் வந்து 1 டிசம்பர் எண்டில் 2025 இல்லைனா ஏர்லி ஜனவரி 2026 இதுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ 7th ஸ்காலர்ஷிப் அல்ஸ்டாம் இந்தியா ஸ்காலர்ஷிப். இது வந்து மார்ச் 2026 அடுத்த வருஷம் இது ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அட்மிஷன்லாம் முடிச்சுட்டு அடுத்த வருஷம் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் இயர் பிஇ பிடெக் இன் செலக்ட் டிஎன்என் தமிழ்நாடு காலேஜஸ். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செலக்டிவான ஒரு சில கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மட்டும் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து வழங்கப்படும். சரிங்களா? ஸோ அந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அல்ஸ்டாம் இந்தியா ஸ்காலர்ஷிப் வந்து ரிலீஸ் பண்ணும்போது அதனுடைய வலைத்தளத்திலே எந்தெந்த செலக்டட் காலேஜஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இன்கம் லிமிட் என்னென்னு பார்க்கும்போது 6 லட்சம் ரூபாய் உங்கள் குடும்ப ஆண்டு வருமானம் இருக்கலாம். இதுவும் ஒரு ஒன் டைம் ஸ்காலர்ஷிப் தான். இதுக்கான பெனிஃபிட் 75,000 ரூபாய். அந்த நீங்கள் படிக்கின்ற அந்த ஒரு வருடத்திற்கு 75,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோ, மார்க் ஷீட்ஸ், அட்மிஷன் ப்ரூஃப், இன்கம் சர்டிஃபிகேட் ஆர் ஐடிஆர் ஃபார்ம் 16 அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான வெப்சைட் அட்ரஸ் அப்படின்னு பார்க்கும்போது www.buddyforstudy.com/page/alstom-india-scholarship இந்த வலைத்தளம் வழியாக
இங்கே இந்த ஆல்டாம் இந்தியா ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதற்கான இறுதி நாள் எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 2026 சரிங்களா, அடுத்த வருடம் தான் ஓப்பன் ஆகும். இது கொஞ்சம் டைம் இருக்குது நீங்கள், பட் இருந்தாலும் இந்த விஷயங்களை கவனித்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பார்க்கும்போது நம்ம 8வது ஸ்காலர்ஷிப் DXC ப்ரொக்ரெஸிங் மைண்ட்ஸ். DXC ப்ரொக்ரெஸிங் மைண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப். இது அக்டோபர் நவம்பர் இந்த கால இடைவெளியில் இந்த வருடம் 2025 வருடம் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து ஸ்பெஷலி ஃபார் விமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா. BE BTech படிக்கின்ற விமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஸ்பெஷலாக இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. இதில் உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 4 லட்சம் ரூபாய் வரை இருக்கலாம் சரிங்களா. இதுக்கான பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் 50,000லேருந்து அதிகபட்சம் 1.25 லட்சம் 1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒன் டைம் ஸ்காலர்ஷிப்பாக இது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. அதே போல் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ஐடி, மார்க் ஷீட்ஸ், இன்கம் சர்டிஃபிகேட், பேங்க் டீட்டெயில்ஸ், அட்மிஷன் ப்ரூஃப், இன்னொன்று ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் நீங்கள் விளையாடி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, ஜோனல் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில், நேஷ்னல் லெவலில் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அந்த சர்டிஃபிகேட்ஸையும் இதுக்கு நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ இதுக்கான இணையதள முகவரி பார்த்தீங்கன்னு சொன்னால் www.buddyfirststudy.com/page/DXC-progressing-minds-scholarship. ஸோ இந்த ஒரு இணையதள முகவரி வழியாக உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த DXC ப்ரொக்ரெஸிங் மைண்ட் ஸ்காலர்ஷிப்பை சரிங்களா. அடுத்தது 9வதாக ஃபெடரல் பேங்க் ஹார்மிஸ் மெமோரியல் ஸ்காலர்ஷிப் சரிங்களா. ஃபெடரல் பேங்க் ஹார்மிஸ் மெமோரியல் ஸ்காலர்ஷிப். இதற்கான இந்த காலநிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்டோபர் 2025 மேக்ஸிமம் நீங்கள் அட்மிஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நல்ல காலேஜுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி முதல் வருஷம் ஃபஸ்ட் இயர் BE BTech இன் கவர்மெண்ட் காலேஜஸ் சரிங்களா. ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸில் யார் படிக்கிறாங்களோ, கவர்மெண்ட் எய்டட் கிடையாது, ஒன்லி பியூர்லி கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் BE BTech முதல் வருஷம் சேர்கிறவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்கப்படும். உங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமானம் அதிகபட்சம் ரூபாய் 3 லட்சம். பெனிஃபிட் என்னன்னு பார்க்கும்போது இது ஒரு ஒன் டைம் ஸ்காலர்ஷிப் 1 லட்சம் ரூபாய் தருவாங்க சரியா. நீங்கள் படிக்கின்ற அந்த வருடத்தில் செலக்ட் ஆனீங்கன்னு சொன்னால் ஒன் டைம் ஸ்காலர்ஷிப்பாக 1 lakh தருவாங்க, ப்ளஸ் ஒரு லேப்டாப்பும் உங்களுக்கு தருவாங்க சரிங்களா. ஆடட் பெனிஃபிட்டாக ஒரு லேப்டாப்பும் இந்த ஸ்காலர்ஷிப் வழியாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் டாக்குமெண்ட்ஸ், அட்மிஷன் லெட்டர், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், 10th 12th மார்க் ஷீட், இன்கம் சர்டிஃபிகேட், ஐடி அண்ட் ஃபோட்டோ. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் இந்த ஃபெடரல் பேங்க் ஹோமிஸ் மெமோரியல் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கான வெப்சைட் அட்ரஸ் www.federalbank.co.in. ஸோ இந்த இணையதளம் வழியாக நீங்கள் டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். 10வதாக KVB ஸ்காலர்ஷிப். KVBனா உங்களுக்கு தெரியும், கரூர் வைசியா பேங்க் ஸ்காலர்ஷிப். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கான டெட்லைனும் பார்த்தீங்கன்னா இந்த 2025 வருடம் உங்களுக்கு வந்து அந்த டெட்லைன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் இயர் BE BTech இன் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். ஸோ மொதல் வருஷம் நீங்கள் ஃபஸ்ட் இயர் BE BTech வந்து கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்ட் உதவி பெறுகின்ற பொறியியல் கல்லூரிகளை படிக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இதுக்கான இன்கம் லிமிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபேமிலி இன்கம் லிமிட் அதிகபட்சம் 6 லட்சம் ரூபாய் வரை இருக்கலாம். ஸோ பெனிஃபிட் வந்து 1 lakh per year. நீங்கள் 4 வருஷம் படிக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஸோ டாக்குமெண்ட்ஸ், ஐடி ப்ரூஃப், அட்மிஷன் ப்ரூஃப், கிளாஸ் 10th and 12th மார்க் ஷீட்ஸ், இன்கம் ப்ரூஃப், பேங்க் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கரூர் வைசியா பேங்க் KVB ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான வெப்சைட் அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் www.buddyfirststudy.com/page/KVB-scholarship-program. இந்த இணையதள முகவரி வழியாக நீங்கள் KVB ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. 11வதாக மோகன் டி அத்வானி ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அக்டோபர் 2025 இந்த வருடம் ஓப்பன் ஆகும் சரிங்களா. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் இன் செலக்ட் TN காலேஜஸ் சரிங்களா. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் படிக்கிறீங்க, இந்த இன்ஜினியர் BE BTech நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொன்னால் செலக்டிவாக ஒரு சில காலேஜஸில் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. குறிப்பாக மொதல் வருஷம் 2வது வருஷம் படிக்கிறவங்களுக்கு மட்டும். உங்களுக்கான எலிஜிபிலிட்டி 2வது பார்க்கும்போது 80% இன் 10th and 12th 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் 80% மேற்பட்ட மதிப்பெண்களை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். உங்களுடைய பர்சன்டேஜ் 80க்கு மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. உங்களுடைய ஃபேமிலி இன்கம் லிமிட் அதிகபட்சம் 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்
75,000 ரூபாய் அல்லது 50% ஆஃப் டியூஷன் ஃபீஸ். ஸோ இதில் எது உங்களுக்கு நார்மலாக வருதோ ஸோ அந்த விஷயங்கள் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? பெனிஃபிட் வந்து 75,000 ரூபாய் அல்லது 50% டியூஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு அதில் கொடுக்கப்படும். சரிங்களா? டாக்குமெண்ட்ஸ், அகடமிக் ரெக்கார்ட்ஸ், இன்கம் சர்டிஃபிகேட், அட்மிஷன் ப்ரூஃப், ஐடி அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ இந்த விஷயங்களை வச்சு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். எந்த இணையதளம் வழியாக அப்ளை பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் www.buddyforstudy.com/page/mohan-advani-centennial-scholarship வழியாக இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? மோகன் டி அத்வானி ஸ்காலர்ஷிப் அக்டோபர் 2025 இந்த ஸ்காலர்ஷிப் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஓகே, 12வதாக நம்ம பார்க்க போகிற ஸ்காலர்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமேசான் ஃபியூச்சர் என்ஜினியர் FFE ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அமேசானுடைய ஃபியூச்சர் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் டிசம்பர் 2025 இது வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? முதலாக அவங்க ஃபேமிலியில் வந்து சிஎஸ்சி இல்லைன்னா ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா ஐடியில் நீங்கள் பிஇ பிடெக் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ரொம்பவே உபயோகமுள்ளதாக இருக்கும். உங்கள் ஃபேமிலிக்கான இன்கம் லிமிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சம் 3 லட்சம் ரூபாய் வரை இருக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கான பெனிஃபிட் என்ன? அமேசான் ஃபியூச்சர் என்ஜினியரிங் ஸ்காலர்ஷிப்பில் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு பார்க்கும்போது 50,000 ரூபாய். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபாய் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் படிக்கிற 4 வருஷத்துக்கும். ப்ளஸ் லேப்டாப் ஒன்று உங்களுக்கு கொடுப்பாங்க. ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சரிங்களா? நீங்கள் படிக்கும்போது அந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் அவங்க சப்போர்ட் பண்ணி அதையும் அவங்க உங்களுக்கு பெற்று தருகிறார்கள். ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கும்போது 12th மார்க் ஷீட், என்ட்ரன்ஸ் ரேங்க் கார்டு, அட்மிஷன் ப்ரூஃப், ஆதார், ஃபோட்டோ அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ். சரிங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். எந்த வெப்சைட் பார்க்கும்போது இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் https://ffe.org/amazon-future-. ஸோ இந்த இணையதளம் வழியாக நீங்கள் அமேசான் ஃபியூச்சர் இன்ஜினியர் FFE ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? 13வதாக இன்ஃபோசிஸ் ஸ்டெம் ஸ்டார் ஸ்காலர்ஷிப். இன்ஃபோசிஸ் நிறுவனத்தினுடைய ஸ்டெம் ஸ்டார் ஸ்காலர்ஷிப் இது ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. இதற்கான இறுதி நாள் 15th செப்டம்பர் 2025. இன்னும் ஒரு 2.5 மாதங்கள் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அந்த நாட்களுக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் இயர் ஃபீமேல் இன் NIRF STEM காலேஜஸ். ஸோ NIRF அந்த ஒரு நேஷ்னல் ஒர்க் ஃப்ரேமிங்கில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட ஸ்டெம் காலேஜஸ், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த படிப்புகளை கொடுக்கின்ற கல்லூரிகளில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கிக்கொள்ள முடியும். ஸோ இன்கம் லிமிட் உங்களோட ஃபேமிலிக்கு அதிகபட்சம் 8 லட்சம் ரூபாய் வரை இருக்கலாம். ஸோ பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் படிக்கின்ற ஒவ்வொரு வருடத்திற்கும் 1 லட்சம் ரூபாய் வீதம் உங்களுக்கு வழங்கப்படும். ஓகேவா? ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து 12th மார்க் ஷீட், என்ட்ரன்ஸ் ஸ்கோர் அண்ட் அட்மிஷன் ப்ரூஃப், இன்கம் சர்டிஃபிகேட், ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோ அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ். இதை வச்சு நீங்கள் இந்த இன்ஃபோசிஸ் ஸ்டெம் ஸ்டார் ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அதுக்கான வெப்சைட் www.buddyforstudy.com/page/infostars-scholarship இந்த இணையதள முகவரி வழியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? இன்ஃபோசிஸ் ஸ்டெம் ஸ்டார்ஸ் இது ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. 15th செப்டம்பர் 2025 இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இறுதியாக ONGC ஸ்காலர்ஷிப் டு ஸ்டூடெண்ட். சரிங்களா? அக்டோபர் நவம்பர் 2025 இந்த கால இடைவெளியில் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் இயர் பிஇ பிடெக். சரிங்களா? ஃபஸ்ட் இயர் பிஇ பிடெக் படிக்கின்ற அதிலும் குறிப்பாக SC, ST, OBC அண்ட் ஜென்ரல் கேட்டகரி. ஸோ இந்த கேட்டகரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இந்த கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரை இருக்கலாம். இதுக்கான என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருடத்திற்கு 48,000 ரூபாய் வீதம் உங்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. ஸோ டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய 10th and 12th மார்க் ஷீட், கேஸ்ட் அண்ட் இன்கம் சர்டிஃபிகேட். சின்ஸ் வந்து அவங்க SC, ST, OBC ஜென்ரல் கேட்டகரின்னு கேட்டதுனால அதுக்கான அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுக்கணும். தென் உங்களுடைய காலேஜ் ப்ரூஃப், உங்களுடைய பேன் டீட்டெயில் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த ஒரு டாக்குமெண்ட்ஸை வச்சு நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே போல் இதுக்கான வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் https://
/ONGCscholar.org. ஸோ இந்த ஒரு இணையதளம் வழியாக நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த 14 விதமான ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு வாய்ப்புகளாக தரப்பட்டிருக்கிறது. ஸோ இதன் வழியாக என்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜி படிக்கின்ற மாணவ மாணவிகள், அதே போல் விமன் டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரியில் இருக்கிறவங்க இந்த 2025-26 இந்த காலநிலைக்கு உட்பட்ட நீங்கள் இந்த படிப்புகளில் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்காலர்ஷிப்ஸை வந்து இந்த கல்வி உதவித்தொகைகளை உங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள முடியும். சரிங்களா? இந்த ஒரு கல்வி உதவித்தொகைகளை வைத்துக்கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பான, வளமான, செழிப்பான எதிர்காலமாக மாற்றிக்கொள்ள முயலுங்கள். அனைவருக்கும் நன்றி.